அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது BSc Agriculture சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ BSc Agriculture மட்டும் இல்லாமல் BSc Agriculture கூட இருக்க அலைட் சப்ஜெக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 12 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம TNAUல ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சார் ஹார்டிகல்ச்சரை பற்றி கிளியராக சொல்லுங்கள், சார் எனக்கு அக்ரிகல்ச்சரை பற்றி கிளியராக சொல்லுங்கள், சார் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பற்றி கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, TNAUல நமக்கு என்னென்னலாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்ச் பை இன்ச்சாக நமக்கு என்னென்னலாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, TNAUல ஆஃபர் பண்ணுற கோர்ஸ்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BSc அக்ரிகல்ச்சருக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றது A to Z எல்லாத்தையுமே நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ BSc அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறோம், நம்ம TNAUல படிக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்க சமயத்தில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாலேருந்து நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, இல்லை மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குரூப் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பயோமேக்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்லை பயாலஜி குரூப் படிச்சிருப்பீங்க, பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. எல்லாருமே தனித்தனி குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கூல்லையும் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் பேசிஸில். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கூலுக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரை பற்றி ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸாக கூட அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு டீச்சராக இருந்தும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீச்சர் சைட்லேருந்து நீங்கள் இந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நம்ம காண்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். நான் அதோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், எப்படி நம்ம வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் இதையும் சொல்கிறேன். யார் வேணால் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் சார், அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இது ஒரு தூண்டுதலாக கூட இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். நம்புறேன் ஒவ்வொரு ஸ்கூல் பேசிஸில் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு மினிமம் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணணும். அவங்க வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க, ஒரு 15 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த வீடியோ கான்ஃபரன்ஸை கிளியராக பண்ணலாம் A to Z. ஓகேங்களா? BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் 12 சப்ஜெக்ட்ஸ்க்கும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்றதை கிளியர் கட்டாக இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையுமே சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் உங்களோட டவுட்ஸை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கோம். உங்களோட விஷயம் என்னென்னா கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சார் அதை நான் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து பண்ணலாம், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நம்மளோட டீச்சர்ஸாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே முக்கியமாக பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஆஃப் கைடன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இதனால் யூஸ் பண்ணி நிறைய பேர் லாஸ்ட் 4 இயர்ஸாக பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ 5th இயர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BSc Agri தான் பண்ண போகிறீங்கன்னா வேறு எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க, நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் டாக்டர் திலீப் குமார், BSc MSc and PhD in Agriculture, 15 years of experience in agriculture field. ஓகேங்களா? ஸோ இந்த அட்மிஷன் லைனில் இப்போ 5th இயராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டுக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்கள், அதே விஷயத்தை திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன்னா அந்த வீடியோஸை பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப இதிலேருந்து பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல BSc Agri நான் ஒரு வீடியோவாக போட போகிறேன். இந்த வீடியோலேருந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ 1 வீடியோ 2ன்னு அடுத்தடுத்த வீடியோ கிளியராக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே BSc Agriculture. ஓகேங்களா? BSc Agricultureனா என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த BSc Agriculture அப்ளை பண்ணுறோமா அப்படின்றத கிளியராக பார்க்குறோம் ஃபஸ்ட் டாப்பிக்கில். ஸோ செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி. 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ், அந்த கோர்சஸ் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த கோர்சஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா காலேஜ் டீட்டெயில்ஸ்.
ஓகேங்களா கிளியராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க சார் கவர்மெண்ட் காலேஜ் எங்கே இருக்குது அஃபிலியேட்டட் காலேஜ் எங்கே இருக்குது எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது எத்தனை டிஃப்ரெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது இந்த கவர்மெண்ட் காலேஜ் போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அந்த கவர்மெண்ட் காலேஜ் போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அஃபிலியேட்டட் காலேஜில் போகிறதுக்கு கட் ஆஃப் என்ன வேணும் அப்படின்லாம் ஸ்டூடெண்ட் நிறைய கேட்பாங்க அதை வந்து நம்ம தேர்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபோர்த் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க ஓகேங்களா கிளியராக ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லாஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ கிளியராக வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் இன் TNAU கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் கிளியராக போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அதையும் போயிட்டு பாருங்கள் ஓகேங்களா அதே போல் நம்ம அதை பார்க்க போகிறோம் கிளியராக காலேஜ் வைஸ் அண்ட் கோர்ஸ் வைஸ் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எலிஜிபிள் ஃபார் BSc அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அலைடு சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் அதையும் நம்ம கிளியராக ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னென்னலாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்டது ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அதுவும் தனி டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே போடுறேன் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் வருது ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமும் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஓகேங்களா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருக்கவங்க இருக்காங்க ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா ஓகேங்களா அதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டா ஓகேங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க இந்த மூணும் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருது இது இல்லாமல் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் வருது இது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டேட் கோட்டா இருக்குது ஓகேங்களா 7.5 ரிசர்வேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுவும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் வருது 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அதுவும் இது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கக்கூடாது ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூலாக மட்டும்தான் இருக்கணும் ஸோ இதுவும் நம்ம ஒரு டாபிக் தனியாக பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஓகேங்களா இந்த BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அலைட் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு என்னென்ன ஏஜ்லாம் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி ஓகேங்களா ஸோ நேட்டிவிட்டியும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க சார் நான் ஆந்திராவில் படிச்சிருக்கேன் கர்நாடகாவில் படிச்சிருக்கேன் நான் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி தான் நான் படிக்கலாமா போகலாமா நிறைய டவுட் கேட்குறேன் அதை பற்றி நம்ம ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓபிசின்ற கேட்டகரி கிடையாது அதை விட்டுருங்க நீங்கள் அதர் ஸ்டேட் போகும்போது தான் ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஓகேங்களா ஸோ இது போல் கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம் ஓகேங்களா கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் ஒரு டாப்பிக்கில் கிளியராக பார்க்கலாம் இது இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 2 இருக்குது என்னென்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு ஒன்று இருக்குது என்ஆர்ஐ கோட்டான்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் ஸ்டடி இன் இந்தியா அதாவது அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து படிக்கிறதுக்கு அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் வருது இது இல்லாமல் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்னா என்ன சார் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒரு தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் ஒரு தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை பற்றியும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் இது இல்லாமல் ஸ்பாட் அட்மிஷன் கடைசியாக சீட்டே ஃபில் ஆகாமல் இருக்குன்னா ஸ்பாட் அட்மிஷன் ஒன்று பண்ணுவாங்க அதை பற்றியும் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது மெயினாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அஃபிலியேட்டட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நம்ம தனியாக கிளியராக இது எல்லாமே 1 by 1 ஒரு டாப்பிக்காக கிளியராக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கிளியர் கட்டாக நம்ம வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது BSc Agri படித்தா அதே போல் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணுவாங்க இப்படின்றதையும் ஒரு டாப்பிக்காக கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் டாபிக் வைஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கிளியராக பார்த்துடலாம் இதை பார்த்து முடிச்சிட்டோன்னா இந்த இத்தனை டாப்பிக்கை பார்த்து முடிச்சிட்டா நீங்கள் BSc Agri ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக
அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓகேடா வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒருத்தவங்களுக்கு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ BSc Agri படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஷேர் பண்ண எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அது பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ நீங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஒரு 1000 to 2000 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே போல் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching this video.